ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கல்பாசி பூ எல்லாத்தையும் வந்து போட்டு வதக்கிக்கலாம். புரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிடு எங்கள் வீடியோக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கிட்டு நம்ம மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் வந்து ஊற்றி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதை ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து சைடில் முட்டை வேக வச்சு இட்லி ஊற்றி வச்சாச்சு. மதியத்துக்கு சாப்பாடு வந்து கட்டணும். தம்பிக்கு சாப்பாடு வச்சு முட்டை வச்சு சிக்கன் குழம்பு வச்சாச்சு. காலைக்கு இட்லிக்கு சிக்கன் குழம்பு வச்சு தொட்டு சாப்பிட்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் என்னையோட லன்ச் மெனு. எங்களுக்கு இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ.